வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி ஈத்தாமலி டால்நட்டை அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி இந்த சம்மர் கோடை டைமில் வறட்சி தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சத்தம் நல்லா இருக்கும். கொப்பரை வந்து எடையும் 600 கிராமுக்கு மேலே வரும். அதுதான் ஈத்தாமலி டால்நட்டையோட ஃபேமஸ்ஸு. இந்த நம்ம ஈத்தாமலி தேங்காயை பற்றி பார்க்கக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறையா கஸ்டமர் வந்து கேட்டீங்க ஈத்தாமலி நாட்டுக்கன்று எத்தனை கிராம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆவரேஜாக ஒரு 500 550 கிராம் 600 கிராம் வரைக்கும் ஆவரேஜாக வரும். நம்ம பராமரிக்கிறத பொறுத்து அதுக்கும் பிறகு நமக்கு எண்ணிக்கையும் கூடுதலாக வரும். அதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறேன். இந்த ஈத்தாமலி காயை பற்றி நம்ம பார்ப்போம் பாருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கி இதுதான் நம்ம ஈத்தாமலி நாட்டுக்கன்று பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து ஆவரேஜாக ஒரு 550 கிராம் 600 கிராம் இந்த மாதிரி வரும். இது வந்து கொப்பரைக்கு நம்ம உரிச்சோம்னாக்கி உள்ள வந்து தேங்காயோட பருப்பை வந்து 1 இன்ச்சு தின்ன இருக்கும். 1 இன்ச்சு தின்ன இருந்தால் ஆயில் சத்தும் நல்லா இருக்கும். அதுதான் ஈத்தாமலியோட ஃபேமஸ். பின்ன என்னன்னாக்கி நல்லா வறட்சியை தாங்கி நிற்கக்கூடியது. அது இப்போ ஹைப்ரிட் ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வெயில் டைம்லலாம் பாலையும் சிலது வராது. நம்ம எவ்வளோதான் தண்ணி கொடுத்தாலும் பாலை வராது. மழை பெஞ்ச பிறகு தான் அடுத்தால பாலை பிடிக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. வெயில் டைம்லேயும் நல்ல பாலை வரும். நம்ம கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுத்தாலும் அந்த வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. ஏன்னா இது வந்து நாட்டு மரம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இப்போ பொள்ளாச்சியில் உள்ள நாட்டு தேங்காய், பட்டுக்கோட்டையில் உள்ள நாட்டு தேங்காய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல தான் இது ஈத்தாமலியில் உள்ள நாட்டு தேங்காய். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமலியில் உள்ள நாட்டு தேங்காய். இது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 600 650 கிராம் 500 கிராம் இந்த மாதிரி வரும். ஆவரேஜாக 1/2 கிலோவுக்கு மேலே தான் வருமே தவிர கீழே வராது. அதுக்கு தான் நம்ம பராமரிக்கணும். நிறைய கஸ்டமர் வந்து பின்ன என்னன்னாக்கி 1.5 அடியிலே தோண்டி குண்டு வைக்கிறாங்க. அது நிறைய ஒரு விளக்கம் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னன்னா 3க்கு 3 குண்டு தோண்டி வச்சு நம்ம செம்மையாக தண்ணி கொடுத்து செம்மையாக பராமரித்தோம்னாக்கி கரெக்டாக 3 to 4 வருஷத்துலேயே இது காய்ப்புக்கு வந்துடும். அதே போல் நிறைய கஸ்டமர் வந்து என்னன்னாக்கி 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே காய்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு தென்னை மரமுமே 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே காய்க்காது. இது நாங்கள் வந்து இதை தேங்காயை மொத்தமாக அம்பாரமாட்டு எடுத்து அதை நல்லா கை பார்த்து செலெக்ஷன் பண்ணி முதுமரத்து காயை எடுத்து செலெக்ஷன் பண்ணி அதை நாங்கள் 1 மாதம் நல்லா வாடை போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே பதியம் பண்ணுவோம். பதியம் பண்ணி ஒரு 2-3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் ஒரு சின்ன முளப்பு வரும். அதுக்கும் பிறகு இந்த கன்று டெலிவரி ஆகணும்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இப்படி இருக்கும்போது 6 மாதத்தில் 1 வருஷத்தில் எந்த ஒரு கண்ணுமே ஹைப்ரிட் கண்ணாக இருந்தாலுமே காய்க்காது. ஹைப்ரிட் கண்ணாக இருந்தால் குடிச்ச உங்களுக்கு 2.5 to 3 வருஷம் ஆகும் காய்ப்புக்கு வரதுக்கு. அதனால எந்த விவசாயினாலும் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னாக்கி அதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் சாய்ஸு. இது நம்மள்கிட்ட இப்போ ஈத்தாமலி கன்று இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இதில் இருக்க ஈத்தாமலி கன்று அவ்வளவுமே நம்மள்கிட்ட இப்போ இருக்குது. யாராவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. நம்பரை நான் இதில் கீழே போட்டு விட்றேன். அது நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச்சு பக்கத்தில் இருக்குது. அனு நர்சரி கார்டன் அப்படின்னு அடித்தாலே வந்துடும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச்சு பக்கத்தில் கடற்கரையை ஒட்டியே இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.